Hi. Good morning. This is Lata ma'am coming to take English for senior KG. Okay. நம்ம previous classல நம்ம என்ன பார்த்தோம்? This and these கான classes பார்த்தோம். And then அதோட related things எல்லாம் ma'am வந்து lively எடுத்து காமிச்சேன் இல்லையா? I hope you are all understood. Okay. Now அதோட question answers எப்படி எழுதலாம்னு ma'am சொல்ல போறேன். அதுக்கு அப்புறம் நம்ம என்ன பார்க்க போறோம்? We are going to learn cursive and the story. Okay, so what now ma'am நம்ம bookல எல்லாம் படிச்சோம் இல்லையா? What is this? This is a flower. What are these? These are flower. This means one. This னா என்னது? ஒரே ஒரு ஆப்ஜெக்ட். These னா many objects இல்லையா? நிறைய இருக்கிறதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம்? These சொல்லுவோம். ஒண்ணா இருந்தா this சொல்லுவோம். So this எழுதுறப்ப நம்ம என்ன போடணும்? A போடணும். These எழுதுறப்ப என்ன போடணும்? Or. And theseக்கு பக்கத்துல நம்ம ப்ளூரல்ல என்ன எழுதணும்? S போடணும் இல்லையா? What are these? These are flowers. இங்க S போடணும். அதுதான் நம்மளோட ட்ரிக். ஜஸ்ட் 3 ட்ரிக் தான் அதுல. This எழுதுனா A போடணும். These எழுதுனா R போடணும். And then S சேர்க்கணும். Okay, right. இந்த பேட்டர்ன்ல நமக்கு இங்க क्वेश्चन आंसर्स இருக்கு. இதெல்லாம் நீங்க வீட்ல அசைன்மென்ட் முடிச்சிருங்க. நான் மேம் எப்படி ஓனா எழுதணும்ன்றது மட்டும் இன்னைக்கு கிளாஸ்ல சும்மா ஒரு glance பார்க்கலாம். ஓகே. What is this? What is this? this ஓட ஸ்பெல்லிங் என்னம்மா? this. ஓகே. இங்க மேம் என்ன வரைஞ்சிருக்கேன்? flower. ஓகே. என்னது இது? ஸ்பெல்லிங் மேம் இங்க எழுதிருக்கேன் பாருங்க. flower. ஓகே. So what is this? அப்ப என்ன ஆன்சர் இது? Say the answer. Try to say the answer. Ma'am கூட ஆன்சர் சொல்ல ட்ரை பண்ணுங்க. Repeat after me. This is a flower. இங்க என்ன நீங்க கூட ஆட் பண்ணனும்? a போடணும். So how do you have to add? இங்க lower caseல இருந்தா first letter upper caseல போடணும். upper case எப்பவுமே பெருசா இருக்கணும். lower case சின்னதா இருக்கணும். This is இங்க கிளாஸ் அத அப்படியே எழுதிட்டு a இங்க என்ன போட்டுருக்கோம் மேம்? flower. இது அப்படியே கட் பண்ணி பேஸ்ட் பண்ணிடணும். காப்பி பண்ணிடணும். F L O W E R. ஒரு ஆன்சரோட எண்ட்லயும் நீங்க என்ன பண்ணணும்? You should have to put the full stop. அப்பதான் அந்த சென்டென்ஸ் ஃபுல்லா ஆச்சு நமக்கு மீனிங். ஓகே. This is a flower. ஓகே. இது this. இங்க மேம் என்ன கொடுத்திருக்கேன்? These. What is the spelling to the these ma? T A E these is these. அப்போ these are இங்க என்ன கொடுத்திருக்கேன் மேம்? stars கொடுத்திருக்கேன். So how do you write? These are மேம் கொடுத்திருக்கேன் இல்லையா இந்த வேர்டு? அதை இங்க அப்படியே காப்பி பண்ணணும். stars. These are stars. அப்புறம் ஆன்சர் பண்ணிட்டு எண்ட்ல என்ன பண்ணணும்? நம்ம full stop வைக்கணும். ஓகே. இந்த பேட்டர்ன்ல நம்ம क्वेश्चन ஆன்சர்ஸ் எழுத பழகலாம் நம்ம லாஸ்ட் லெசனுக்கு. Okay, so that அதுக்கப்புறம் after that ma'am have taught after about rhymes. Okay, நீங்க எல்லாம் பார்த்து பழகுனீங்களா? வீட்ல ரைம்ஸ் எல்லாம் பாடி பழகுனீங்களா கண்ணா? ஒரு முறை பாடலாமா மேம் கூட? Shall we start it again? Shall we sing it again? Okay. After a bath I try to wipe myself till I'm dry. நான் குளிச்சு முடிச்சிட்டு நான் ட்ரை பண்ணுவேன் என்னோட உடம்பெல்லாம் ஆற வைக்கிறதுக்கு. After a bath I try to wipe myself till I'm dry. Hands to wipe and fingers and toes and 2 wet legs and a shiny nose. இதெல்லாம் நான் என்ன பண்ணுவேன்? வைப் பண்ணுவேன் அப்படின்னு குட்டி தம்பி பாடிச்சான். அதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது டூத் பிரஷ் ரைம்ஸ் பார்த்தோமா? ஸோ இன்னைக்கு நான் மேம் இந்த ரைம்ஸோட ரீகாலோட முடிச்சுக்கிட்டு ஸ்டோரி பார்க்க போறோம். ஓகே. வாட் ஸ்டோரி வி ஹேவ்? அவர் செகண்ட் ஸ்டோரி இஸ் த 2 silly goats. ஓகே. 2 குறும்புக்கார ஆடுகள். One day 2 silly goats wanted to cross a river from opposite direction. The river had a small narrow bridge and
only one goat could pass it at a time. ஒரு முறை ஒரு ஆடு தான் அதுல cross பண்ண முடியும். But both goats wanted to cross the bridge at the same time. ரெண்டு கோட்டுமே என்ன பண்ணிச்சான்? cross பண்ணணும்னு ரெண்டு பக்கம் வந்து நின்னுச்சான். One silly goat was on one side. The other silly goat was on the other side. இந்த பக்கம் ஒரு silly goat இருந்ததா, அந்த பக்கம் ஒரு silly goat இருந்ததா. இது வரைக்கும் நம்ம படிச்சிருக்கோம், ரைட்? சோ இத்தனை பாயிண்ட்ஸ் நீங்க படிச்சிருக்கீங்க. அதுக்கு அப்புறம் இருக்கிறது மேம் இப்போ எடுக்க போறேன். They started crossing the bridge from two ends at the same time. They started crossing the bridge. ரெண்டு பக்கம் இருந்து ரெண்டு ஆடும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா? இதுக்கு bridge cross பண்றதுக்கு. They started to crossing the bridge from two ends at the same time. ரெண்டு பக்கம் இருந்தும் ஒரே நேரத்துல ஆத்த கடக்கிறதுக்காக bridge cross பண்ண வந்துட்டாங்களாம். When they came to the middle of the bridge, அவங்க bridgeக்கு நடுவுல வந்து நிக்கிறப்போ ரெண்டு பேருமே இந்த பக்கம் இருந்து ஒரு ஆடு வந்துச்சான், இந்த பக்கம் இருந்து ஒரு ஆடு வந்துச்சான், இந்த பக்கம் இருந்து ஒரு ஆடு வந்துச்சான். ரெண்டு ஆடும் பிரிட்ஜுக்கு நடுவுல வந்தப்போ both began to fight. ரெண்டு ஆடும் எனக்கு வழி விடு, உனக்கு வழி விடு, நான் தான் இங்க போகணும், நீ தான் அந்த பக்கம் போகணும், ரெண்டுமே என்ன பண்ணிச்சான்? சண்டை பண்ணிச்சான். As they were fighting, both of them fell into the river and drowned. ரெண்டு பேருமே சண்டை போட்டுக்கிட்டே இருந்ததால both of them என்ன பண்ணாங்க? அது நேரோ பிரிட்ஜ் இல்லையா, குறுகலான பிரிட்ஜ் இல்லையா, அது மேல டிஷும் 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 சண்டை போட்டதுல என்ன பண்ணிட்டாங்க? ரெண்டு பேரும் both of them fell into the river. ஆத்துக்குள்ள தோப்புன்னு விழுந்துட்டாங்களாம். ஆத்துக்குள்ள விழுந்தா என்ன பண்ணும்? அவங்களால ஸ்விம் பண்ண முடியுமா? நோ. அப்புறம் என்ன ஆயிட்டாங்க? ட்ரான், முழுங்கி செத்து போயிட்டாங்க. சேட் இல்ல? அண்ணாச்சு. அப்புறம் ஃபைனலா ரெண்டு பேரும் மிடில் ஆஃப் த ரிவருக்கு போனப்போ என்ன பண்ணாங்க? as they were fighting, both of them fell into the river and drowned. Okay, moral, pride goes before a fall. நம்ம வந்து என்னால நான் தான் ப்ரைடா இல்ல இருந்தா நமக்கு என்ன கிடைக்கும்? அங்க தோக்க தான் வேண்டி இருக்கும். ஸோ நம்ம அந்த ப்ரைடை விட்டுடணும் அப்படிங்கறத நமக்கு மாரலா சொல்றாங்க. ஓகே, ஸோ மேம் அகெயின் கோயிங் டு சே, இங்க பிரெத் எங்க எடுக்கணும் மேம் சொல்றேன் பாருங்க. They started crossing the bridge. இங்க ஒரு லைன் போட்டுக்கணுமா? They started crossing the bridge from two ends at the same time. They started crossing the bridge from two ends at the same time. When they came to the middle of the bridge, they both began to fight. Okay, as they were fighting, both of them fell into the river and drowned. Moral, pride goes before a fall. என்னதான்? pride goes before a fall. pride நானது நான் தான் பெரிய ஆளுன்னு தற்பெருமை கர்வமா இருக்க கூடாது. ஏன்னா அது நமக்கு என்ன கொடுக்கும்? அழிவை தான் கொடுக்கும். pride goes before a fall. Okay, regarding to that, ma'am going to show the stories card now. Okay, this is a river. It has a small and narrow bridge. ரிவருக்கு என்ன இருக்கு? bridge இருக்கு, சின்னதா குறுகலான bridge இருக்கு. Okay, one day two silly goats wanted to cross the river from opposite directions. ஒரு நாள் ரெண்டு குறும்புக்கார ஆடுகள் ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருந்து அந்த ரிவரை கிராஸ் பண்ண நினைச்சாங்களாம். But the river had a small and narrow bridge and only one goat could pass it at a time. ஒரு ஆடு தான் இது மேல நடந்து போக முடியுமா? But both goats wanted to cross the river at the same time. ஆனா ரெண்டு கோட்டுக்குமே ஆத்த ஒரே நேரத்துல கடக்கணும்னு சொல்லிட்டு one silly goat என்ன பண்ணிச்சான்? was on one side, the other silly goat was on other side.
they started to crossing the bridge from two ends at the same times. ரெண்டு பேருமே இந்த பக்கத்துல ஒருத்தரும் இந்த பக்கத்துல ஒருத்தரும் bridge cross பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களாம். மிடில் வர்றப்ப என்னாச்சா, when they came to the middle of the bridge, பிரிட்ஜுக்கு நடுவில் வந்த பின்னாடி எனக்கு வழி இல்லை நீ வழி விடு, உனக்கு நான் இல்லை நான் வழி விடுன்னு என்ன பண்ணாங்க, they both began to fight. As they were fighting, ரெண்டு பேரும் எப்படி பாரு தலையை இடிச்சுக்கிட்டு என்ன பண்ணிட்டாங்க, சண்டை போட்டாங்க. அப்போ அந்த நேரோ பிரிட்ஜில் நிற்க முடியுமா அவ்வளோ சண்டை போட்டா, முடியாது. As they were fighting, both of them fell into the river. என்ன பண்ணிட்டாங்க, இது மேல இருந்து ரிவருக்குள்ள விழுந்துட்டு என்ன பண்ணிட்டாங்க, drowned, முழுங்கிட்டாங்க. இதுதான் நம்ம ஸ்டோரி, ரைட்? அப்படி எல்லாம் பண்ணலாமா, சண்டை போடாம ஒருத்தருக்கு ஒருத்தர் வழி விட்டு இருந்தா எல்லாரும் பாஸ் ஆகி உயிரோட இருந்திருக்க முடியும் இல்லையா? சண்டை போட்டதால என்ன ஆயிடுச்சாங்க, முழுகி இறந்துட்டாங்க. ஸோ இன்னும் இதோட மாரல் நமக்கு, pride goes before a fall. நம்ம தற்பெருமை பிடிச்சிருந்தா நமக்கு அது அழிவை தான் கொடுக்கும். ஓகே, this is our story. Okay, along with our story we are going to learn about cursive. ஈஸியாக இருக்கா cursive எழுதுறதுக்கு? கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும், பட் கஷ்டமாக கற்றுக்கிட்டா தான் ஜம்முன்னு ஜாலியாக எழுத முடியும். ஓகே, now I am going to give a quick recall about which we have learned before. முன்னாடி என்ன எழுதியிருக்கோன்றதை பற்றி குவிக் ரீகால் கொடுக்குறேன். நம்ம add to hat வரைக்கும் அப்பர் கேஸ் அண்ட் லோவர் கேஸில் நம்ம cursive எழுதி ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம், ரைட்? ஓகே, look here. The first line is top line, second line is the first fence, the second fence and bottom line. 4 lines we have. இது ஒரு batch of 4, இது ஒரு batch of 4. Okay, 4 lines நம்ம பிரிச்சுக்க போறோம். Okay, here. So a point with left slant, right slant, in the middle, a knot with extension. B. Sorry, here we are going to write B, one vertical with the extension, one right curve and the second right curve, and then curve starts from here. This is starting line, under curve with left curve. The one vertical and a knot, and then upper right curve and the extension. Right? This is the curve A. Starts from first fence, one simple knot, and then a left curve with extension, and one horizontal line and a knot and a vertical line with extension and a wavy line. G starts from here, the first fence, slant and a knot and a right curve and the extension and then vertical and the extension. G வந்து எத்தனை லைன் எழுதுவோம், நம்ம 4 lines எழுதுவோம். ஓகே, starts from first fence, இங்க இருந்து ஒரு slant line and the vertical and a curve in the first fence, a knot to top and then second fence and the extension. Right? இது வரைக்கும் நீங்க படிச்சிருக்கீங்க. Okay, here I am going to write lowercase. Starts from here, a, மேல போயிட்டு knot போட்டு இங்க ஒரு knot கொடுத்து b, k, d, அப்படி எழுதணும். செகண்ட் ஃபென்ஸை டச் பண்ணி டாப் லைன் போயிட்டு நாட் போட்டு பாட்டம் லைன் வந்து 2 லைனுக்கு மிடில் ஒரு நாட் கொடுத்து எக்ஸ்டென்ஷன் கொடுக்கணும், ரைட்? க, மேலே போய் நாட் போட்டு ஒரு ஸ்டாண்டிங் லைன் அண்ட் கேப் கர்வ் அண்ட் தென் எக்ஸ்டென்ஷன். இதுதான் நமக்கு இது வரைக்கும் நம்ம படிச்ச அப்பர் கேஸ் அண்ட் லோவர் கேஸ். ஓகே, do you have remember that cursive? அந்த லெட்டர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா கண்ணா? நீங்களாம் அதெல்லாம் அழகாக எழுதி மேம் அசைன்மெண்ட் அனுப்பிச்சிங்க இல்லையா? ஸோ அதோட நெக்ஸ்ட் 4 cursives நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, அப்புறம் என்ன வரும் நமக்கு? a, b, k, d, a, if, g, h, e. E எப்படி எழுதுறதுன்னு பார்க்க போகிறோம். ஈனா ஐ, அப்பர் கேஸ் அண்ட் லோவர் கேஸ். Look at here carefully.
starts from first fence. First fenceல என்ன பண்ணணும், ஒரு curve எடுத்து உள்ள இருந்து curve எடுத்து ஒரு slant line போயிட்டு second fence வந்து இங்க ஒரு slant extension move. இதுதான் என்னது E, capital E இப்படிதான் எழுதணும். ஓகே, இங்க இருந்து ஒரு curve எடுத்து ஒரு slant line போயிட்டு vertical line வந்து extension கொடுக்கணும். இது E, capital I. Small I எப்படி எழுதணுமா, இங்க இருந்து ஒரு பாயிண்ட் ஸ்டார்ட் பண்ணி ஒரு அண்டர் கர்வ் போயிட்டு ஒரு vertical line எக்ஸ்டென்ஷன் கொடுத்து மேலே டாட் வச்சா நமக்கு ஸ்மால் ஐ வந்துடும். சரியா, நீங்க ஒரு ஒரு லெட்டரா எழுதி ப்ராக்டிஸ் வீடியோ பாஸ் பண்ணிட்டு ஒரு லெட்டரா எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அடுத்த லெட்டருக்கு வீடியோ ப்ளே பண்ணுங்க. ஓகே, இங்க பாருங்க அகைன் இங்க இருந்து நமக்கு பாயிண்ட் வச்சு ஸ்லாண்ட் லைன் போயிட்டு ஒரு vertical line அண்ட் an எக்ஸ்டென்ஷன் அதோட ஒரு டாட் வச்சா நமக்கு என்ன கிடைக்குது, ஸ்மால் ஐ. ஓகே, நவ் இ அப்புறம் ஜக்கு என்ன பண்ணணும், you should have to start from second fence. second fence ல இருந்து தான் கேபிட்டல் J க்கு ட்ரை பண்ணணும். ஓகே, சேம் as E. இந்த மாதிரி செகண்ட் ஒன் the top line இந்த ஃபர்ஸ்ட் fence இது செகண்ட் fence. செகண்ட் fenceல இருந்து சேம் அந்த கர்வ் கொடுத்து ஸ்லாண்ட் லைன் மேல போயிட்டு and then ஒரு vertical line bottom line டச் பண்ணி இங்க இருந்து இப்படி கொண்டு வரணும். இதுதான் என்னது J. Again I am going to show you. It starts from here. இங்க இருந்து டாப் லைன் போயிட்டு பாட்டம் லைன் வந்து இங்க இருந்து இது கொடுத்தா என்னது இது கேபிட்டல் J. And this is lower case J. எப்படி எழுதணும், it starts from second fence. second fence ல இருந்து அண்டர் கர்வ் போடணும், அங்க இருந்து vertical போடணும் and an extension போட்டு மேல என்ன இங்க இங்க கர்வ் கொண்டு போயிட்டு டாட் வைக்கணும். சரியா, இங்க இருந்து under curve and a vertical and an extension and a dot. This is lowercase J. Okay, E, J. Next letter K. How do you have to write the K in cursive mark? Uppercase K here starts from first fence. இங்க இருந்து ஒரு slant line and the vertical line and the extension. Then from here top line ல இருந்து first fence க்கு ஒரு slant, இங்க ஒரு knot போட்டு இங்க வந்து இங்க எக்ஸ்டென்ஷன் கொடுத்தா என்னது curve. Good. இங்க இருந்து பாருங்க மேம், again I'm going to write you slant, vertical, extension, here slant, right slant, a knot and then curve. Good. இது capital curve and small curve. Now we are going to learn small curve same like this. இங்க இருந்து டாட் வச்சு மேல போயிட்டு கீழே வந்து இதுல இருந்தே கை எடுக்காம இப்படி எழுது. ரைட்டா, இங்க டாட் வரணும். here look at here, இங்க டாட் இருக்கா, டாட்ல இருந்து அண்டர் கர்வ் போயிட்டு ஒரு நாட் எடுத்து ஸ்லாண்டிங் vertical line வந்து இங்க இருந்து curve போடணும். ஓகே, this is lowercase curve. Starts from here and then under curve and a vertical line and then right curve and the slant and the extension. Lowercase curve. எப்படி எழுதணும், capital L starts from first fence. இங்க இருந்து போயிட்டு இங்க ஒரு knot போட்டு இங்க ஒரு knot போட்டு இப்படி எழுதணும். இதுதான் capital uppercase L in cursive. Right here slant and knot and then vertical and a knot and a line, that is okay. lowercase L எப்படிமா இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். சரியா, செகண்ட் ஃபேஸ்ல ஸ்டார்ட் பண்ணி அண்டர் கர்வ் போட்டு ஒரு நாட் கொண்டு வந்து எக்ஸ்டென்ஷன் கொடுக்கணும். அதுதான் lowercase L. ஓகே, அவ்வளவுதான். இங்க இருந்து மேம் எழுதுறேன் பாருங்க. E, uppercase E, lowercase e, uppercase J, lowercase J, uppercase K, lowercase K, uppercase L, lowercase L. E, J, K, L. Okay, today
we have learned 4 letters in cursive and uppercase and lowercase. Okay, இதுல இந்த 4 letters நம்ம practice பண்ணிட்டு a to l வரைக்கும் நம்ம எழுதுறதுக்கு practice பண்ணணும். Okay, along with this I am going to say bye. எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.